நெல்வயல் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பூண்டு ஊறுகாய் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 1 கிலோ, நல்லெண்ணெய், தாளிப்பதற்கு வெந்தயம், கடுகு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பெருங்காயத்தூள், ஒரு வெல்லம், புளி தேவையான அளவு, ஜீரகம், வெந்தயம், மிளகு இது 3 வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு வடை சட்டியில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் இது 3 நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். நல்லா கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு, வெந்தயம் ரெண்டையும் போட்டு தாளிச்சுக்குவோம். பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 10 பட்டை மிளகாய் புட்டு இது மாதிரி போட்டுக்கணும். கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது, நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பூண்டை கொட்டிக்கலாம். பூண்டு 1 கிலோ. நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கு ஜீரகம், மிளகு, வெந்தயம் இந்த பவுடரில் 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஒரு வெல்லத்தை நசுக்கி இது மாதிரி சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துருவோம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.